எக்ஸ்பெக்டேஷன் ஹியூஜா தான் இருக்கு. இந்த வருஷத்தோட டாப் 3 எக்ஸ்பெக்டேஷன் படத்துல இதுவும் இருக்கு. ஸோ ஜெயிலர் வந்து ஓடிடுச்சு, இன்னும் இப்போ அடிஷ்னல் ப்ரெஷர் இப்போ லியோ டீமுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணிடும்னு நினைக்கிறோம். எல்சியூ தான் சொல்லிட்டாங்க அன்அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ யா இப்போ நியூஸும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்சியூ தான், எல்சியூ வந்தால் நல்லா தான் இருக்கும். இல்லை, லோகேஷோட படம்னு கிளீனாக சொல்லிட்டாரு 100%. ஸோ அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாமோ மாநகரத்துலேருந்து லாஸ்ட் விக்ரம் வரைக்கும் ஐ திங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங். ஆமாம், அது ஏன்னா அது 4 மணி ஷோ, இந்த பாறை படம்லாம் 4 மணி ஷோ பார்த்து பழக்கம். இப்போ 9 மணி ஷோவே வருமா வரலையான்னு நேற்று வரைக்கும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ரோஹிணி தேட்டர்லலாம் கேன்சலும் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பட் அல்டிமேட் படம் நல்லா இருந்ததுன்னா ஃபேன்ஸ் ஹாப்பியாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குன்னா எல்லாம் எதிர்பார்க்குதுன்னா எல்சியூவில் இருக்குமா இல்லையா அப்படின்னு. காலைல நான் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் எதுவுமே போகல தெரிஞ்சுன்னா இவர் அங்கே வராது, அவர் இங்கே வராது, இது எல்சியூ இல்லை அப்படின்னு நேற்று நைட்லேருந்தே நியூஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு இல்லாமல் அதுதான் நினச்சி நான் வந்து காசி டாக்கீஸு சரி இங்கே செலிப்ரேஷன் பார்த்துட்டாப்பா வந்து செலிப்ரேஷனே இல்லை, அது ஒன்று மட்டும்தான் இதாக இருக்குது. மேபி போக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்சியூ நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்மாக எல்சியூ இருக்கலாம். ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கு தெரியும் இப்போ எல்சியூ இல்லைன்னா ஃபேன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆகாது கன்ஃபார்மாக தெரியும். அதனால எல்சியூ வச்சிருப்பாரு. ஆனால் ட்ரெயிலரில் வந்து நமக்கு எதுவுமே காமிக்கல, கிளியர் கட்டாக இது எல்சியூ இல்லை அப்படின்ற மாதிரி தான் காமிச்சாரு. ஆனால் இப்போ என்ன இதுன்னா உதயநிதி ஸ்டாலின் ட்வீட் போட்டாரு, அதில் வந்து எல்சியூ ஹேஷ்டேக்கோட சேர்த்து போட்டாரு. அதுவும் சொன்னாரு, அது பக்கத்து அதுக்கும் ஜஸ்டிஃபை பண்றாரு. அது பக்கத்துல எமோஜி இருக்கும் கண்ணடிச்ச மாதிரி, அது நீ நாளைக்கு வந்து தான் தெரியும். லோகேஷ் கனகராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு. கைதி படம் இது விக்ரம் படம் ரிலீஸ் பண்ணாருல, அதே மாதிரி இதுக்கு ரிலீஸ் பண்ணாரு. அதே எமோஜி எல்சியூவா இல்லையா அப்படின்னு போட்டிருந்தாரு. என்ன கொஞ்சம் நான் பார்த்தா தெரியும். நான் மெயினா வந்து செலிப்ரேஷன் இருக்கும்னு நான் புக் பண்ண காசி டாக்கீஸ்ல இன்னும் செலிப்ரேஷனே இல்லை, அதுதான் நானும் வெயிட் பண்ணேங்க. நீங்க தான் இவ்வளவு கேமரா வச்சு அதுதான் வெயிட் பண்ணீங்க, அதுவும் ஸ்டார்ட்டே ஆகல. என்னன்னு தெரியல, ஒரு ஃபேன்ஸ் ஒரு வேலை 4 ஷோ போடாதனால டிசப்பாயின்ட் தெரியல. மேபி மோஸ்ட் ஆஃப் தேட்டர்ல ஈவினிங் வரைக்கும் டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ணலாம். அது ஏன்னு தெரியல, டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனைன்றாங்க. செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், அது வேணா வெயிட் பண்றேன். நீங்க எப்ப தான் போறீங்க? இனிமேதான் போகணும். அதான் ப்ரோ மெயினாக ஆக்சுவலி நான் எப்படி சொல்றது, படம் வந்து எப்படி இருந்தாலுமே லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வரை லியோ எல்சியூ அப்படின்னு வந்துட்டாலே படம் வந்து ஹிட் இல்லை, சூப்பர் டூப்பர் ஹிட் மாதிரி தான். ஸோ அதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம், லியோ எல்சியூ ஆர் நாட், அதான் மெயின் ஆக்சுவலி. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்டா அவர் அந்த ஒரு படத்துல பார்த்த உடனே அப்படின்ற மாதிரி இருக்கனால அவர் வந்து அது பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச லியோலா எல்சியோலாம் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா வந்து இது எப்படின்னா ஒரு படமா கொண்டு வருவாங்க உள்ள, எனக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு ஒரு படமா கொண்டு வந்து அது வந்து ஸ்டார்டிங் கதையை ஒரு ஸ்டார்ட் பண்றாரு, ஹெட் ஆஃப் த ஹெட் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இல்ல நான் அவனது சொல்லணும், இது வரைக்கும் தளபதி படத்துக்கு FDFS வந்து கிடையாது. இவங்க கொடுத்த ஹைப்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் போக 8:30 ஆகுது, 8:15 ஆகுது, 8:30 8:40 போக கொஞ்சம் களை கட்டும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
நான் வந்து ஒரு Sir, FDF 15 வருஷமா வந்திருக்காங்க. So அவங்களுக்கு கேளுங்க. வெரி கொண்டது விஜய் ஃபேன். ஸோ பல வருஷமா FDFS பார்த்துட்டு இருக்கேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஹைப் சொன்ன மாதிரி பிகாஸ் ஆஃப் ரோஹிணி தியேட்டர் அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆனதாலயா தெரியல, கொஞ்சம் ஹைப் கம்மியா தான் இருக்கு. ஆமா, செலிப்ரேஷன்ஸ் கம்மியா இருக்கு. அதுதான் தியேட்டருக்குள்ள அதான் சொல்றேன். நாங்க வந்தது இவரோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். ப்ரோ செம்ம டிசப்பாயிண்ட் ப்ரோ. ஆக்சுவலி ரொம்ப மிஸ் பண்றோம் ப்ரோ. நாங்க வந்து 4 மணி ஷோக்கு ப்ரோ சோஷியல் மீடியால எந்த அளவுக்கு தள்ளி இருக்கீங்க? நாங்க கான்ஷியஸா நேத்து நைட்ல இருந்து பார்க்கவே கூடாது, எதுவுமே தெரியக்கூடாது, நாங்களா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல இருக்கோம். ஆக்சுவலி மத்த இடத்துலலாம் முடிஞ்சிருச்சு. இல்ல இப்ப யூடியூப் போனாலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அந்த ரிவ்யூஸ் ப்ரோமோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ரைடே போலயே இன்ஸ்டாகிராமே ஓபன் பண்ணல ப்ரோ. ஸ்டோரி போட பெங்களூர்ல இந்த ஃப்ரெண்ட் கூட படிக்கிற பசங்க ஆக்சுவலி கால் பண்ணா எடுக்கவே இல்ல. நாங்க அதுதான் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டா அப்புறம் ஹைப் போய்டும்ல. சோ அதுதான். பட் கண்டிப்பா நாங்க இங்க தமிழ்நாட்டுல 4AM ஷோ ரொம்ப மிஸ் பண்றோம். 2 o'clock வந்துரும் ப்ரோ. 4 AM 2 hour முன்னாடி வந்து இங்க வெயிட் பண்ணி டீ எல்லாம் குடிச்சு பொறுமையா செலிப்ரேஷன்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஆனா இப்போ அவ்வளவு ஹைப் இல்ல. கேமியோ எந்த அளவுக்கு தெரியல ப்ரோ. அது வந்து பார்த்தாதான் தெரியும். ஆக்சுவலி படம் பார்த்தா தெரியும் அப்படின்றது. நீங்க சிலவங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? இந்த கேமியோ இருக்கலாம், இல்ல இது இருக்கலாம். அப்படியா? எங்கயோ 9 தரான்னு பார்த்த மாதிரி ஒரு feel. எனக்கு வந்து லாஸ்ட்ல கமல் சார் வாய்ஸ் வரும் அப்படின்னு தோணுது. வரலாம் எக்ஸாக்ட்லி. ஸோ லோகேஷ் கனகராஜா கூட கேட்டிருப்பாங்க, என்ன கமல் சார் உங்க இதுக்கு ஸ்டுடியோக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவர் இல்ல வேற ஏதோ விஷயத்துக்கு வந்துட்டு அவர் மலுப்பி இருப்பாரு. லாஸ்ட் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸ் ஆக்சுவலி கமல் சார் வாய்ஸ் வந்துச்சுன்னா லாஸ்ட் தேட்டரே வேற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவீங்க? தளபதி பேர் வரும்போதே எந்திரிச்சு கத்துறதா முதல் வேலை ஃபர்ஸ்ட். பட் முன்னாடிலாம் எங்க வாய்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வெளில வரும்போது எங்களை பாத்தீங்கன்னா வாய்ஸ் இப்படி இருக்காது. கண்டிப்பா தளபதி பேர் போற மொமெண்ட் அந்த அதான் சொல்ல கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவது ஜஸ்ட் கூஸ் பம்ப்ஸ். விஜய் தளபதி விஜய்னு பார்க்கும்போதே நமக்கு தேங்க்யூ. படத்துல கண்டிப்பா தலைவர் நெக்ஸ்ட் துப்பாக்கியா எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெறித்தனமா இருக்குது. செலிப்ரேஷன் லைட்டா கம்மி தான். ஆ செலிப்ரேஷன் லைட்டா செலிப்ரேஷன் ஆமா. இப்போ ஆக்சுவலா அந்த மாதிரி 4 மணி இந்த மாதிரி கொஞ்சம் இருட்டா இருந்துச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் ஆடுறதுக்கு தான் இருக்கும். இப்படி பப்ளிக் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும் போது வந்து ஒரு கூச்சம் இருக்கும். அதான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. பட் அந்த டைம்ல வந்து இதா இருக்கும். மத்த இடத்துல எல்லாம் போரே ரிலீஸ் ஆயிருச்சு. கர்நாடகா கேரளாலாம் சோஷியல் மீடியா பக்கம் சோஷியல் மீடியாவா? பார்த்துருக்கேன். பாத்துட்டீங்களா? எப்படி பாசிட்டிவ் இல்ல அது நான் இன்னைக்கு பார்க்கல. ஏன்னா எதுவும் சஸ்பென்ஸ் எதுவும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி இங்க ஃபர்ஸ்டா பார்க்கலான்ட்டு வந்துட்டேன். ஓகே. எல்சியூ அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா? கன்ஃபார்மா சொல்லி அபிஷியலா சொல்லல. இல்ல அதான் உதயநிதி ட்வீட் போட்டிருந்தாங்கல்ல. அவர் வின் பண்ற மாதிரி 6 நாள் அப்படியா? ஆல்மோஸ்ட் அப்படிதான் போட்டு அதனாலதான் எல்சியூன்னு இருந்தாங்க. லோகேஷும் போட சொல்ல வின் பண்ணி அப்படிதான் போட்டுருந்தாரு. கன்ஃபார்ம் சொல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே கண்டுபிடிங்க. சரி ஓகே ஓகே. நீங்க தளபதி தான். எத்தனை நாளாவா? நம்ம எப்பவுமே அடுத்த வாரிசுக்கு அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அனௌன்ஸ்மென்ட் கொடுத்தது. எல்சியூ பயங்கரமா எல்சியூ இதுதான் இருக்கும் அப்படிலாம். அப்படி எல்சி எனக்கு ஸ்டாண்டர்ட்லாம் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களா? எந்த அளவுக்கு தலைவா பயங்கரமா இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒரு வருஷமா இருக்கு. இன்னைக்கு நேற்றுலாம் வரலங்க. ஒரு வருஷமா வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ண போறோம். அவ்வளோதான். ஒரே நிமிஷம் இருக்கும். எப்போ இந்த தடவை அது வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். என்னமோ பெரிய அதனால தான் எல்லாமே கெட்டு போகிற மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் 1AM இருந்தாலும் சரி 4AM இருந்தாலும் சரி 9AM இருந்தாலும் சரி எல்லாமே ஒன்று தான். என்ன இன்னொரு ஏர்லியாக பார்க்குறப்ப நம்ம வெயிட்டிங் டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. மற்ற இடத்துல எல்லாம் 4AM ரிலீஸ் ஆயிடுச்சு. கேரளா பெங்களூர் அங்கெல்லாம் ஏதாவது சோஷியல் மீடியா போனீங்களா? அதெல்லாம் ஃபோன் ஆஃப் பண்ணி ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. எதையுமே பார்க்குறதா இல்லை. படத்தை பார்த்துட்டு தான் வெளியில் வர்றது. உள்ள போனோடனே அந்த டைட்டில் கார்டு வரும். டைட்டில் கார்டு வர சொல்கிறப்ப இதுக்கு தானே வெயிட் பண்ணீங்க நீங்கள். ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. தளபதி படம் அவ்வளோதான். எல்சியோ நான் எல்சியோ அதெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது. எங்களுக்கு என்னைக்குமே தளபதி படம் பாசிட்டிவ் தான். எந்த படமாக இருந்தாலும். ஸோ
எக்ஸைட்டட். லிட்டரலாக ரொம்ப நாள் வெயிட் பண்ண மூவி. ஸோ வெரி ஹாப்பி தட் ஐ காட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு வாட்ச் இட். வாய்ப்பே இல்லை, ஏற்கனவே எனக்கு கோல்டு. போயிட்டு வரப்பெல்லாம் தொண்டை இருக்காது சுத்தமாக. பயங்கரமா, ஏன்னா ரொம்ப வருஷமா விஜய் ஃபேன் அண்ட் ஆல்சோ லோகேஷ். எத்தனாவது தெரியல, கரெக்டாக வச்சுக்கிட்டது இல்லை. யா, ஸோ ஐ ஹேவ் வெரி சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள டார்ச்சர் பண்ணி என்ன ஆனாலும் சரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூப்பிட்டு போங்க, இல்லைன்னா நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்குங்க. யா ஸோ எக்ஸைட்டட் அபவுட் இட். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து மூவி எல்லாமே வேற லெவல். அண்ட் ஆல்சோ வி காட் ரிவ்யூ ஃப்ரம் பீப்புள் வாட்ச் த ஃபிலிம் இன் கேரளா. நான் பார்க்கல, பட் பார்த்துருக்காங்க கொஞ்சம் பேர், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸைட்டட். போலையே முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸ் வார்ன் பண்ணிட்டாங்க, உள்ளே போயிடாது தயவு செஞ்சு, நான் அமைதியாக வச்சு பார்த்துட்டு காலையில் எந்திரிச்சு கிளம்பி இருக்கும். ஆஸ் யூஷுவல் தான், எதுவுமே சொல்ல தேவையில்லை. லோகேஷ் கனகராஜுக்காக தான் வெயிட்டிங்கு. தளபதி எப்போதுமே அண்ணனுக்காக மாஸ் தான், பட் லோகேஷ் கனகராஜுக்கு தான் வெயிட்டிங். என்ன பண்ண போறாரு? நேற்று வேற உதயநிதி வேண்டே போட்டாரா இல்ல சும்மா ஐப்பு கொடுக்கணுன்றதுக்காக எல்சின்னு போட்டாரான்னு தெரியல. நேத்திலே ட்விட்டர்ல பாத்துருக்கேன், வேற ஏதாவது வருமான்ட்டு. அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதான். ஆனா எதுவுமே வந்து எல்சிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஏன்னா அடுத்த மார்வல் இங்க கிரியேட் ஆக போகுது. டிசில எல்லாம் மார்வல் தான், அந்த அளவுக்கு கிரியேட் ஆக போகுதுன்றது மட்டும் இருக்கு. மற்றபடி லோகேஷனோட ஒரு எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்சு கெரியர்ல அடுத்து அவருக்கு எடுத்த கரியர்ல பாத்தீங்கன்னா லியோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இருக்குன்னு நேத்தியா அவர் ட்வீட் பண்ணிட்டாரு. எப்பா ராசா நீங்களா இருக்கீங்கடா, நான் பார்த்து பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி தான். எல்லாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி லீக் அவுட் எல்லாம் பண்ணாம இருந்தீங்கனாலே பாதி விஷயம் நல்லா இருக்கும். எப்படி பீஸ்ட் போச்சு அந்த மாதிரிலாம் இல்லாம இது தி பவர் பேக்கா இருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எக்ஸ்பெக்டேஷன் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க ப்ரோ? எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சென்னைனா, நான் வந்துட்டு கர்நாடகால இருந்து ப்ரோ, பெங்களூர்ல இருந்து வந்துருக்கேன் ப்ரோ. உங்களுக்கே தெரியும் எந்த லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ட்டு. பெங்களூர்ல போடல ஷோஸ் 4 AM ஷோவே இருக்கு, கரெக்ட் இல்லைங்களா? அதான் நான் அங்கிருந்து நீங்க வந்துருக்கேன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த லெவல் இருந்திருக்கும். ஆமா ப்ரோ சாதாரண ட்ரெய்லருக்கே அவங்க சீரெல்லாம் வச்சு பெரிய ஒரு என்ன சொல்றது கலவரவே பண்ணிட்டாங்க ப்ரோ, கரெக்ட் இல்லைங்களா? அப்போ மூவி ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பிரஷனுக்காகவே ப்ரோ தூரம் கீரோ மைல்கள் எதுவுமே பார்க்கல. அங்க நீங்க வந்து ஒரே காரணம் தளபதி. சென்னையில எப்படி இருக்கும் படம், ரோஹிணி தியேட்டர், காதி தியேட்டரு, அதுக்கப்புறம் சத்யம் சங்கம், என்ன ஒரு தியேட்டர்ல கச்சா போதும். ஆனா என்னோட ட்ரீம் தியேட்டரு மெயின் ஸ்ட்ரீம் ரோஹிணி தான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எல்சிவா தான் இருக்கும். எனக்கு கன்ஃபார்மா தெரியாது, ஆனா உதயண்ணாவோட ட்வீட் பார்த்த பிறகு தான் கொஞ்சம் எனக்கு என்னவோ எல்சியூல இருக்கும்னு தோணுது. படம் பார்த்தா தான் தெரியும். தயவு செஞ்சு ஒரு டிக்கெட் குத்திங்கன்னா புண்ணியமா போவோம். உள்ள போய் படம் பார்த்துட்டு வந்து திருப்பி இதே தரலுக்கு இன்னொரு தாட்டி இன்டர்வியூ குத்துருவேன் எப்படி இது படம் அப்படின்னு பார்த்து. இது பண்ணிருந்தாங்க. ஆனா இப்ப இதுல ஜஸ்ட் அவரே லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்சிவா இருக்கும் இல்ல இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. எல்சி இருக்கும் இல்லையோ, செலிப்ரேஷன் பண்றீங்களோ பண்ணலையோ எல்லாம் தேவையில்ல. வெயில் டிக்கெட் குத்துருங்க, உள்ள போறோம், படம் பாக்குறோம், ஜாலியா வெளில வரோம் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இப்போ எல்சில இந்த என்ன இல்ல என்ன ப்ரோ, ஸ்கிரீன்ல ஒரு சத்தம் வரும் ப்ரோ, தளபதி அப்படின்ட்டு அந்த ஒரு பேரு. அப்போ அங்க தியேட்டர் அதுவும் தெரியுங்களா, அந்த சத்தத்துக்காக தான் ஒரு வந்துக்கிறது அந்த சத்தம். ப்ரோ அது அரசியல் பத்தி நான் இப்போ அவர் வரலையோ இல்ல ப்ரோ, அவர் அரசியல் வருவாங்களோ அவரோட இனிமீஸ் எதுனா இது வரக்கூடாம தடுக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே வந்துதான் ப்ரோ, தளபதி படம் பாக்குறோம், சென்னையில பாக்குறோம், அப்படியே ஊர்ல போய் சொல்றோம் மச்சா அப்படின்ச்சு அப்படின்ட்டு, அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இங்கதான் செலிப்ரேஷன் இல்லாம இருக்கலாம் ப்ரோ, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஆனா எந்த கட்டத்துக்கு உள்ள செலிப்ரேஷன் டிசப்பாயிண்ட் ஆகாது ப்ரோ, அது ஃபார் உள்ள போறோம் என்ஜாய் பண்றோம் ப்ரோ. ஆனா அதுக்கு 2 டிக்கெட் வேணும் ப்ரோ, தயவு செஞ்சு என்ன அரேஞ்ச் பண்ணீங்கன்னா புண்ணியமா போவோம். நீங்க என்ன பெருமை வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 டிக்கெட் ஸ்பான்சர் பண்றோம் ப்ரோ.
பார்க்கலாம் வந்துட்டு சொல்றேன் பிளாக் பஸ்டர் பத்தி. ரொம்ப நிறைய இருக்கு, போய் பார்த்துட்டு சொல்றேன் ப்ரோ. மீதி பயங்கரமா கையில எடுத்துக்கோ டிக்கெட். நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்க. நல்லா இருக்கும் கொஞ்சம் படம். 1000 கோடி அடிக்கிறோம். வேற லெவல் லைக். என் பேர் சுரேஷ், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர். தளபதியின் லியோ படத்தை அதிக எதிர்பார்ப்புடன் கடந்த 6 மாசமா மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து டைமிங் போட்டு 19/10/2023 ரிலீஸ்ன்னு சொல்லி படம் ஆரம்பிக்கும் போதே போட்டு இன்னைக்கு வரைக்குமே படம் பல தடைகளை தாண்டி பல இது பண்ணி தம் அடிக்கக்கூடாது, அந்த சீன் போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இதெல்லாம் பண்ணி பல வன்முறைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கட் பண்ணி இருந்தாலும் ரசிகர்கள் எல்லாருமே பாலாபிஷேகம் பண்றது, இந்த அன்னதானம் பண்றது, ட்ரம்ஸ் வைக்கிறது, இது எல்லாமே காவல்துறை வந்துட்டு பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்றாங்க. டிக்கெட்டுடைய ரேட்டு தான் நம்ம கேட்டு வாங்கி நம்ம வெளியில கொடுக்குறோம், அது கூட நீங்க விற்கக்கூடாதுன்றாங்க. அப்ப காசு போட்டவங்க என்ன பண்றது? இத்தனை பேருமே நைட்டு பகல் பார்க்காம இங்க உட்காந்து விளையாடுறதுக்கு 2 ஷோ முடியாது. அரசாங்கம் வந்துட்டு 5 ஷோ கொடுக்குறது, எப்பவுமே 6 ஷோ கொடுக்குறது. இந்த வாட்டி 5 ஷோ தான் கொடுத்துருக்காங்க. காலை 9 மணிலேருந்து டைம் போட்டிருக்காங்க. ஒசூரில் வந்துட்டு 3 தேட்டரில் இதாக இருக்குது. கிராண்ட் சினிமாவில் வந்துட்டு 3 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கிராண்ட் சினிமா ஓப்பன் பண்ணது யாருக்குமே தெரியாது. கிராண்ட் சினிமா ஓப்பன் பண்ணது யாருக்குமே தெரியாது. அவங்களே உள்ளுக்குள்ள இது பண்ணி அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய இது கொடுத்து அது முடிச்சிட்டாங்க. ஓப்பன் பண்ணி 3 நிமிஷத்துல எல்லாமே காலி. ஒரு வாரத்துக்கு தேவையான அனைத்து டிக்கெட்டு காலி என்னும் போது அது முன்னாடியே ப்ரீபெய்ட் பிளானிங் போட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால நாங்கள் நிறைய ஐடியா வச்சிருந்தோம், இந்த பால் அபிஷேகம் பண்றது, மாலை போடுறது, ட்ரம்ஸ் வைக்கிறது, அன்னதானம் பண்றதுன்ட்டு. எதுவுமே பண்ணக்கூடாது. அரசாங்கம் வந்துட்டு கட்டுப்பாடு போட்டனால நாங்கள் அது கரெக்டாக கட்டுப்பட்டு பசங்க எல்லாருமே இப்போ லைனாக வந்துட்டு எந்த சண்டையும் எந்த சச்சரவும் இல்லாமல் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா முன்னாடி இருந்தே நமக்கு சொல்றாங்க, உங்க மேல கேஸ் போடுறோம், உங்க மேல கேஸ் போடுறோம், இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா உங்க மேல கேஸ் போடுறோன்ட்டு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம ரசிகர் ஷோ, இந்த ஷோ வந்துட்டு மனதாக எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு முதல் காட்சிக்கு ஆரம்பிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அதனால இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
புதுச்சேரியில் லியோ திரைப்படமானது தற்போது 9 மணி காட்சிகளாக வெளியிடப்பட்டுள்ளது. ஏராளமான ரசிகர்கள் இங்கு பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் பாலாபிஷேகம் செய்தும் மலர் தூவியும் தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்ற சூழ்நிலையில் தற்போது பலருக்கு இங்கு டிக்கெட்டு கிடைக்காமல் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்து இங்கு டிக்கெட் கிடைக்காமல் இருக்கும் பலரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இல்லை, டிக்கெட் கிடைக்கல. 11 o'clock டிக்கெட் தான் இருக்குன்றாங்க. இப்போ 9 o'clock டிக்கெட் இல்லைன்றாங்க. நாங்கள் மார்னிங் 6லேருந்து வெயிட் பண்ணுறோம். இன்னமும் கவுண்டர் ஓப்பனில் இருக்குது, ஆனால் யாரும் டிக்கெட் தரல. பிளாக்ல இருக்குது எது டிக்கெட் தராங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியல. அப்போ கேர்ள்ஸ் டிக்கெட் ஓப்பனில் இருக்குது, ஆனால் யாருக்கு டிக்கெட்டே தரலை. ஆமாம், நாங்கள் விஜய் ஃபேனு. எப்படி நாங்கள் விஜய்க்காக எப்படி சொல்கிறது, விஜய் தான் எங்கள் எல்லாமே. அப்படின்னும் போது காலையில் வெயிட் பண்ணுறோம், இன்னமும் டிக்கெட் தரவே இல்லை. ஷோவே ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னமும் டிக்கெட் தர எல்லோரும் வெயிட் பண்ணி தான் இருக்காங்களே. படம் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப எதிர்பார்க்குறோம் ரசிகர்களை நாங்கள் எல்லாருமே. கண்டிப்பாக ரொம்ப ரீச் ஆகும், ரொம்ப எதிர்பார்க்குறோம். வெயிட் பண்ணுறோம். பட் டிக்கெட்டில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. உனக்கு தான் வெயிட்டிங்கண்ணா. ஓகே.
பின்னாடி
விட்டு பின்னாடி வாண்ணே. இப்படியே வெட்டுறா தம்பி, இப்படியே வெட்டுங்க. கேக்க கீழே பிடிச்சி ஊந்துட போகுது. அவங்களுக்கு கொடுங்க. ஸ்கூல் பசங்க போறாங்களா, அவங்களுக்கு கொடுங்க வெட்டி. பொண்ணுங்களா கொடுங்கடா. குடு எல்லாரும், குடு எல்லாரும் வெட்டி எல்லாரும் குடு. பீஸ் போட்டு குடுறா, பீஸ் போட்டு குடுறா. பீஸ போடுற, கத்திய குத்து பீஸ போடுறா டப் டப்னு. $500 சும்மா கிடையாது. நாங்க சும்மா அவனை கேட்கல, நீதான் திமுக என்னடி $500 செலவு பண்ண வேண்டாம் கேட்க. கேக் பீஸ் போடு, பீஸ் போடு. நான் ராய தட்டுறோம், பாலாஜி தட்டுறோம். ஆமா நான் சொல்றாளோ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.